வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு சுலபமான முறையில் வெண்பூசணி அல்வா பண்ண போகிறோம். இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பூசணிக்கால பாதி அளவு எடுத்து வச்சிருக்கேன். இதில் நடுவில் உள்ள விதைகளை எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை துருவிக்கலாம். இந்த தோல் பகுதியை விட்டுட்டு சதை பகுதியை மட்டும் துருவிக்கணும். இந்த மாதிரி சதை பகுதியை நல்லா துருவி எடுத்துட்டு அடிப்பக்கம் உள்ள தோல் பகுதியை தூக்கி போட்டுடலாம். அடியில் ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம பிழிஞ்ச இந்த பூசணிக்காய் துருவலை இதில் சேர்த்துட்டு நல்லா இதில் உள்ள ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் உள்ள ஜூஸை நல்லா கம்ப்ளீட்டாக பிழிஞ்சாச்சு. இப்போ இந்த துருவலை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி உள்ள துருவலையும் இதில் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பவுலில் 1 டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த குங்குமப்பூவை ஊற வச்சுக்கலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ இந்த சேர்த்த நெய் உருக்கிடுச்சு. இதில் 15-20 போல முந்திரியை சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக வர வரையும் இதை வறுத்துக்கலாம். முந்திரி இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி உள்ள இந்த நெய்யோட இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் உருகுனதும் நம்ம பிழிஞ்சு வச்ச அந்த பூசணிக்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1.25 கப்பு பூசணிக்காய் துருவலை நல்லா அமுக்கி அளந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பூசணிக்காய் துருவலை நீங்கள் நல்லா அமுக்கி அளந்து சேர்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம சர்க்கரை சேர்க்கும் போது ஸ்வீட்னஸ் உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த துருவலை நெய்யிலேயே 4 to 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே இருந்து கவனமாக வதக்கிக்கோங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்கு அடிகனமான கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் இதுதான் கரெக்டாக இருக்கும். 4 நிமிஷத்துக்கு நல்லா நெய்யிலேயே வதக்கி விட்டாச்சு. அடுத்து இது கூட நம்ம பிழிஞ்சு வச்ச அந்த பூசணிக்காய் தண்ணியை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நெய்யில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியெல்லாம் வற்றி பூசணிக்காய் நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பூசணிக்காய் வெந்து வர்றதுக்கு 20 to 25 நிமிஷம் ஆகும். அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கங்க. இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. தண்ணியெல்லாம் வற்றி பூசணிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம 1.25 கப்பு பூசணி துருவல் எடுத்தோம். அதுக்கு 1.25 கப்பு சர்க்கரை சேர்த்தா கரெக்டா இருக்கும். எவ்வளவு பூசணிக்காய் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது கூட நம்ம அப்போ தண்ணியில் ஊற வச்சோம் இல்லையா, அந்த குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் ஃபுட் கலர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருப்போம். சர்க்கரை சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே ஒரு 7-8 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து திக்காய் வரட்டும். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. நல்லா திக்காய் வந்துருச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம்.
நெய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா ஆறுனதுக்கு அப்புறம் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல நெய்யில வறுத்த முந்திரியை சேர்த்துட்டு வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.